பிரதமர் வந்து பிரச்சாரம் செய்கிறான்னு சொன்னால் உங்களுக்கு வந்து பிஜேபியினுடைய பலம் தமிழகத்தில் என்ன என்பது எல்லோருக்கும் தெரிஞ்சுது. ஏற்கனவே இதே ஆர்கே நகரில் வந்து போட்டியிடுகின்ற போது நோட்டோவிடம் தோற்று போனவர்கள் தான் பிஜேபி. அதனால் அவர்களை பற்றி நம்ம அதிகம் சிந்திக்க வேண்டிய தேவையில்லை. திராவிட மாடல் அரசு வந்து உலகத்தை தமிழ்நாடு முன்மாதிரி ஸ்டாலின் சொல்லுவார். உதாரணத்துக்கு காலை உணவு திட்டத்தை பள்ளி மாணவர்கள் நான் சொல்கிறேன், இதுக்கெல்லாம் தீர்க்கதரிசி யாருன்னு பார்த்தீங்கன்னா புரட்சித் தலைவி அம்மா தாங்க. அம்மா உணவகத்தில் வந்து இந்த காலை உணவு திட்டம் என்பது வந்து இலவசமாக கொடுக்குறாரு. ஆனால் நீங்கள் வந்து அம்மா உணவகம் வந்து சிறப்பாக செயல்பட்டு சொன்னால் காலைல வந்து மாணவர்களுக்கு வந்து அங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 3 ரூபா கொடுத்தீங்கன்னா ஒரு இட்லி 1 ரூபா தான். ஒரு 3 ரூபா கொடுத்தா ஒரு நாளைக்கு வந்து ஒரு மாணவர் வந்து திருப்திகரமாக சாப்பிட்றலாம். பட் அந்த ஒரு திட்டத்தை வச்சு உலக நாடே இவரை வந்து புகழும்னு சொல்லி இவர் எதிர்பார்த்தா சொன்னால் அது அவருடைய தவறான பாங்குதான். அது அவருன்னா மக்கள் வந்து இன்றைக்கி பார்த்திங்கன்னா கடுமையான அதிருப்தியில் இருக்கிறாங்க. மின்கட்டண உயர்வு, சொத்து வரி உயர்வு, குடிநீர் கழிவுநீர் உயர்வு, வரி உயர்வு, பால் விலை உயர்வு. அதே போல் மத்திய அரசாங்கமும் பார்த்திங்கன்னா 400 ரூபா அவங்க வந்து ஆட்சியில் மோடி அவர்கள் ஆட்சிக்கு வருகின்ற போது 400 ரூபா விட்டுருந்த சிலிண்டர் வந்து இன்றைக்கி 1200 ரூபா ஆகிடுச்சு. பெட்ரோல் டீசலுடைய விலை வந்து 75 ரூபாயிலேருந்து 100 ரூபாயை தொட்டு விட்டது. இதற்கெல்லாம் வந்து இதனுடைய தொடர்ச்சி தான் பார்த்திங்கன்னா அத்தியாவசிய பொருட்களுடைய விலை ஏற்றம். இதெல்லாம் மக்கள் மிகுந்த பாதிப்புக்குள்ளாகி இருக்கின்றார்கள். இதனால் வந்து பார்த்திங்கன்னா மக்களுடைய கடுமையான கோபம் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த தேர்தல் வந்து பார்த்திங்கன்னா மக்கள் ஒரு மௌன புரட்சியாக பாருங்கள். நீங்கள் இரட்டைலைக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியை தந்து ஒரு மாபெரும் வெற்றியை அண்ணன் எடப்பாடியார், புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களுடைய கரத்தை வலுப்படுத்துகின்ற வகையில் மக்கள் வாரி வழங்குவார்கள். பிரதமர் வராரு, ஒன்றிய அமைச்சர்கள்லாம் தினந்தோறும் வராங்க, இது ஏதேனும் பாஜகவுக்கு கை கொடுக்கும்? அதுதான் உங்களுக்கு சொன்னேனே, ஏற்கனவே ஆர்கே நகர் தொகுதியில் போட்டியிடுகின்ற பொழுது நோட்டோவோட கம்மியாக வாங்கினவங்க தான் அவங்க. அதனால் வந்து ஒரு 6 ஆண்டு காலத்துக்குள்ளே வந்து இவ்வளோ பெரிய வளர்ச்சியெலாம் வந்து மாற்றம்லாம் வராது. ஏற்கனவே நீங்கள் வரலாறை பார்த்தீங்கன்னா ஏற்கனவே பிரதமராக இருந்த திரு ராஜீவ் காந்தி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே 13 முறை தமிழகத்துக்கு வந்து சூறாவளி சுற்றுப்பயணம் செய்து குடிசை வாசிகள் வீட்டுக்கெல்லாம் சென்று என்னென்னவோ செய்து பார்த்தார். ஆனால் அப்படி இருந்தும் பார்த்திங்கன்னா முடிவு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து அவ்வளோ ஒன்றும் திருப்திகரமாக அவங்களுக்கு அமையவில்லை. அப்போ வந்து காங்கிரஸுக்கு ஓரளவுக்கு பேஸாது இருந்தது. ஆனால் இன்றைக்கி பிஜேபிக்கு பார்த்திங்கன்னா பேஸே கிடையாது. இது இங்கே நடுத்தர மக்கள் அதிகக்கூடிய மக்களோட வசிக்கிறாங்க. என்ன தேர்தல் வாக்குறுதி கொடுத்து நீங்கள் மக்களுடைய எல்லா விதமான அடிப்படை வசதிகளுக்கும் ஒரு நிச்சயம் ஒரு தீர்வு காணும். அது வந்து சாலை வசதிகளாக இருந்தாலும் சரி, போக்குவரத்து நெரிசலுக்கு ஒரு தீர்வாக இருந்தாலும் சரி, கழிவுநீர் குடிநீரில் கலக்கின்ற ஒரு சூழலாக இருந்தாலும் சரி, எல்லாவற்றிற்கும் ஒரு நிரந்தரமான ஒரு தீர்வு காணுகின்ற அவர்கள் கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வந்து வேலை செய்கின்ற ஒரு சேவகனாக நான் என்னை அர்ப்பணித்துக் கொள்வேன். அதாவது தென் சென்னைக்கு நிகராக வந்து வட சென்னை நம்ம கொண்டு வரணும். அதுதான் நம்மளுடைய வந்து கனவு திட்டம். ஒரு ரயில்வே முனையம் கொண்டு வரணும், ஒரு பெரிய பல்கலைக்கழகத்தை வந்து வட சென்னையில் கொண்டு வரணும், ஒரு மிகப்பெரிய லைப்ரரி வந்து வட சென்னையில் கொண்டு வரணும். ஏன் மிகப்பெரிய ஒரு டைடல் பார்க் மாதிரி ஒரு தொழில்நுட்ப இது வந்து பார்க் வந்து இங்கே கொண்டு வரணும். ஒரு மிகப்பெரிய பொழுதுபோக்கு பூங்கா, ஒரு எய்ம்ஸ் மருத்துவமனை, இப்படி பல திட்டங்களை நம்ம கொண்டு வந்தால் தான் மக்களுடைய பார்வை வந்து இந்த பக்கம் வட சென்னையின் மீது வந்து விழ ஆரம்பிக்கும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.